லைஃப்பில் என்ன கேரண்டின்னுவாங்க. இந்த கேரண்டின்னு ஏதாவது இருக்கா வாழ்க்கையில்? எதுக்குமே கிடையாது. காருக்குள்ள பார்த்தீங்கன்னா காராக இருக்கட்டும், அக்சசரிஸு, வாங்குகிற பொருள், ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாத்துக்குமே கேரண்டி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற கேரண்டி டேட்டோடு முடிஞ்சிடும், அந்த ஏசி வீணாக போய்டும். 5 வருஷம் கேரண்டின்னுவான். 5 வருஷம் கேரண்டி முடிஞ்சு 5வது வருஷம் அப்போ முடிஞ்சு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஏசியில் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அது கேரண்டி கிடையாது. 5 வருஷத்துக்கு அது ஒர்க் ஆகும்னு எனக்கும் தெரியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எதுவுமே கேரண்டி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம்தான் எல்லாமே. அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து எல்லாமே மாறும். இதை புரிஞ்சிக்கிறது பெரிய தத்துவம். இந்த தத்துவம் மகரத்திற்கு கண்டிப்பாக ஏற்படும். அதான் மகர ராசி. சார், என் மேலே ஒருத்தவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க சார். அப்புறம் எத்தனை நாள் இந்த அன்பு? சார் அப்படிலாம் சொல்லாதீங்க, அவரெல்லாம் என் விசுவாசி சார். அவர் எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள். ஒரு கரெக்டாக ஒரு 4 வருஷம் ஆகும். திருப்பி சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன சார் இந்த நம்பிக்கையான ஆள் எப்படி இருக்கார்? அதை ஏன் கேட்குறீங்க சார்? 3 வருஷத்தில் அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டார் சார். அப்போ இப்போ ஐயையோ எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு சார். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு மகரத்துக்கு இத்தனை வருஷம் ஆகும். அப்போ நிறைய இடத்துல மகர ராசிக்காரர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். ஏன் இதை நம்ம செய்யக்கூடாது, ஏன் இதை பண்ணக்கூடாது, ஏன் இவங்கள்ட்ட பேசக்கூடாது, ஏன் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படிலாம் தோணும். ஆனால் அதையெல்லாம் வேண்டாம், ஆண்டவன் தடுத்துறான் அப்படின்னா அந்த பக்கமே போகாமல் இருந்து நல்ல வேளை ஆண்டவன் தடுத்தான்னு அதை உணர்றதுக்கே மகரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். இதுதான் மகர ராசி. இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய கனவு இருக்குது. அந்த கனவு நிறைவேறணுமா வேணாமா? அப்போ ஒன்று ஆண்டவன் சொல்கிறத கேட்டால் போதும். ஆண்டவன் உங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் உங்கள்கிட்ட கொடுப்பான். உங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கொடுப்பான். ஆனால் நமக்கு பிடிச்ச நாள் மாதிரி அது இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நாளை அழைச்சி விட்டு வேறு மாதிரிலாம் ட்ரை பண்ணுவோம். அங்கே தான் மிஸ்டேக் ஆகும். ஒரு கல்யாணத்துக்கு போகணும், பத்திரிக்கை வச்சுட்டான். ஒரு கல்யாணத்துக்கு போகணும், பத்திரிக்கை வச்சுட்டான். ரைட்டு, போக முடியல சாமி. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ கடவுளுக்கு கையெடுத்து கும்பிடணும். ஆண்டவா, நீ என்னமோ ஒன்று திங்க் பண்ணுற, நீ என்னமோ ஒன்று திங்க் பண்ணுற, அப்போ நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் போகலை, விடு, உன் ஆசை. அப்படி இருந்துடுங்க மகர ராசி. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதுக்கு ஒரு 10 நாள் கழித்து ஃபீல் பண்ணுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. அட்டேங்கப்பா, அன்றைக்கி மட்டும் நான் கல்யாணத்துக்கு போயிருந்தேன்னு வச்சுங்களேங்க, மிகப்பெரிய பிரச்சனை வந்துருக்குங்க அப்படின்னு. இதை தான் ஆண்டவன் உணர்த்தி கொடுப்பான். இந்த விஷயந்தான் உங்கள் கனவு நிறைவேறுவதற்கு நல்ல வாய்ப்பு. உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை வைங்க. நீங்கள் என்ன வேணாலும் ஆசைப்படுங்க, நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை வைக்க வைக்க உங்கள் கனவு கண்டிப்பாக நிறைவேறும். அதில் எத்தனை சறுக்கல் வேணாலும் சந்திக்கலாம், எத்தனை தோல்விகள் வேணாலும் சந்திக்கலாம், ஏன் சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த நம்பிக்கை உங்கள் கனவை நிறைவேற்றும். ஏன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை கேரண்டியாக நான் சொல்லுவேன். உங்கள் சக்ஸஸ்க்கு கேரண்டி. ஆனால் அது முதல்ல என்ன பண்ணுவார் சுவாமி, அனுபவத்தை கொடுத்து வேண்டாங்கிறது பக்கம் போகாமல் இருக்கணும். அதுதான். அதே மாதிரி உங்களால் மட்டும்தான் உயர்த்திக்க முடியும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது ஒருத்தவங்க, கணவன் மனைவியாக இருக்கலாம், மனைவி கணவனாக இருக்கலாம், வேறு ஒரு நண்பர்களாக இருக்கலாம், அவங்க தான் நம்ம லைஃப்பில் ஒரு இந்த சொல்லுவாங்கள்ல கம்பெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற வாத்தியார் மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் பயந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அது இப்போ நமக்கு நஷ்டமாக இருக்கும், நாளைக்கு அது லாபமாக இருக்கும். அதேமாதிரி உங்களுடைய பார்வை ரொம்ப கிளியராக இருக்கும். இதுதான் தனுஷுடைய இந்த மகர ராசியுடைய பெரிய பலம். உடனே தனுஷுன்னு உடனே நான் கட் பண்ணலாம் நினைக்க மாட்டேங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். மகர ராசிக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மகர ராசியுடைய இந்த விஷன் உங்களுக்கு கிளியர். அப்படின்னா என்ன, கண்ணு நல்லா தெரியுமா சார்னு கேட்குறீங்களா? அது இல்லை, மனக்கண், அகக்கண், இது எல்லாமே தெரியும். அங்கே ஒருத்தன் வரானா அவன் எதுக்கு வரான்னு தெரியும். அதை புரிஞ்சிக்க உங்களால் முடியும். அதுக்கு பக்குவம் அடைவோம். வாழ்க்கையில் அவ்வளோ பக்குவத்தை ஆண்டவன் மகரத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். உங்கள் விஷன் கிளியர். காரணம், உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் சனி, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி, உங்கள் ராசியில் உச்சம் பெற்றவர் செவ்வாய். ஒரு மனிதனுடைய, அதாவது இந்த சிசிடிவி கேமரா, சிடி ஸ்கேனு, அது மாதிரி உங்கள் மனசு. அது முதல்ல அந்த மனசு தெரியாது. நம்மக்கிட்ட இப்படி ஒரு மனசு இருக்கிறதே நமக்கு தெரியாது. அவ்வளவு அனுபவம் கிடைக்கும், அவ்வளவு பக்குவம் கிடைக்கும். அதையெல்லாம் உணர்ந்த பிறகு தான் இப்படி ஒரு மனசு இருக்குது, நம்ம மனசே ஒரு சிசிடிவி, நம்ம மனசே ஒரு சிடி மிஷினு அப்படிங்கலாம் கண்டுபிடிக்க தோணும். அது மட்டும் இல்லை, செவ்வாய், அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், 5வது வீடு ரிஷபம். இந்த 5வது வீடு ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆட்சி.
சுக்கிரன் வந்து சந்திரன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி. சந்திரன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி 5வது வீட்டில். அப்போ என்னென்னா இந்த சுக்கிரன் வந்து ஆட்சி பெறுகிறதுனால உங்கள் ஆசை நிறைவேறும். சந்திரன் உச்சம் பெறுவதனால கண்டிப்பாக உங்கள் எண்ணம் என்னவோ அது கண்டிப்பாக கிளியர் ஆகும். உங்கள் எண்ணத்திலேருந்து நீங்கள் பின்வாங்கவே கூடாது. மகரத்துக்கு 5வது வீடு சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீடு. அதனால் என்ன வேணாலும் ஆசைப்படுங்க, அதில் வந்து அந்த ஆசை நிறைவேறும். அதே மாதிரி பின்வாங்காதீங்க. ஏன்னா சந்திரன் உச்சம் பெற்ற வீடு. உங்கள் ஆசை கரெக்டு தான். அது நிறைய பேர் இதெல்லாம் அந்த பக்கம் போகாத, இதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அனுபவம் தான் உங்களை அழகாக கொண்டு போகும். அதே மாதிரி உங்கள் விஷன் நான் சொன்னேன், உங்கள் பார்வை கிளியராக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஹார்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வரும் மகர ராசிக்கு, பயப்படாதீங்க. ஆனால் அதை சரி பண்ணிடுவீங்க. உங்களோட இதயம் சரியாக மனிதர்களை மட்டும்தான் உங்கள் இதயத்தில் குடிக்கொள்ள முடியும், குடியிருக்க வைக்க முடியும். எல்லாரையும் கொண்டு போய் உங்கள் இதயத்தில் வச்சுக்க முடியாது. அப்போ ஆண்டவன் உங்களை எனர்ஜியை உயர்வு தரான். உங்கள் மைண்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண வைப்பான். சரியான விஷயத்துக்கு உங்கள் மைண்டை ஃபோக்கஸ் பண்ண வைப்பான். ஏன்னா 5வது வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்றுக்கிறதுனால சரியான விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண வைப்பான். அந்த ஃபோக்கஸ் பண்ணி அதை இடத்த அடைஞ்சி சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் எனர்ஜி தான் உங்களுக்கு உயர்வு தரும். வயசானாலும் நமக்கு நாடி நரம்பெல்லாம் கரெக்டாக இருக்கும், எனர்ஜி கரெக்டாக இருக்கும். அதுதான் மகரம். ஸோ அதனால் நமக்கு இப்போ டைம் ஆகிட்டு சீக்கிரம் முடியணும் அப்படி இல்லை, வெயிட் பண்ணுங்கள், அப்போ கூட நல்லது நடக்கும். வெயிட் பண்ண நீங்கள் ரொம்ப ஞானியாக மாறுவீங்க. இதுதான் மகரத்தோடைய உண்மையான தன்மை. இப்போ உங்களுக்கு 11 விஷயத்தை சொல்கிறேன். இந்த 11 விஷயத்தை 48 நாள் இல்லை 90 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய லைஃப்பை முன்னேறுவதற்கு நல்ல வழியாக இருக்கும். உறவுகளே, என்னப்பா அந்த 11 விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த 11 விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 48 நாள் அதிலிருந்து 90 நாள் வரைக்கும் கூட மெயின்டைன் பண்ணுங்கள். தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்படி மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, உங்கள் கனவை நிறைவேற்றப் போகிறது. இந்த கனவை நிறைவேற்றப் போகிறது. ஓகேவா? ஆமாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் தெரியுமா? இந்த கனவு நிறைவேறுற ஒரு காலகட்டத்தில் இந்த சிவஸ்டியை கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஒரு இடத்துல சந்திப்போம், நல்லது நடக்கும். என்னென்னு சொல்லிடுறேன். 11 விஷயம். முதல்ல ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம காலை வேலைகளை முடிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காடுறோம். 12 தடவை மெதுவாக சுவாசத்தை விடுறோம். நல்ல கவனிங்க. ஒரு தர்பப்புல் பாய் இல்லை ஏதாவது ஒரு ஜமக்காலம் அது மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு சுவாசத்தை கண் மூடிக்கிட்டு இந்த நாசியிலிருந்து இந்த நாசிக்கு சுவாசத்தை இழுத்து பொறுமையாக விடுறோம். மெதுவாக 12 தடவை நம்ம சுவாசத்தை பொறுமையாக இழுத்து விடுறோம். நல்லா தெரிஞ்சிங்க. இதை முதல்ல செய்கிறீங்க. சப்பளம் கொட்டி உட்காந்துக்கணும். சார் கீழே உட்கார முடியல, மேலே தான் உட்காந்துக்கணும்னா சோஃபாவில் உட்காந்துங்க. சப்பளம் கொட்டி உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியலையா, காலை நீட்டி தான் உட்காந்துருக்க முடியுது அப்படின்னாலும் உங்களுடைய மைண்டு உடம்பை வந்து நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு 12 தடவை மெதுவாக உங்கள் சுவாசத்தை இழுத்து விடுங்க. ஃபஸ்ட். 2வது, நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு 12 டைம் சொல்லுங்கள். நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், இப்படியும் சொல்லலாம். நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதை டெய்லி சொல்லணும். காலையில் தான் இதை எடுத்துக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 1/2 hour டைம் தான், மொத்தமே 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, தினசரி ஒரே தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எந்த தெய்வம் உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ, இப்போ நான் இத்தனை பதிவு நான் கொடுத்துருக்கேன்ல, உங்கள் மைண்டில் இவ்வளோ நாளில் ஒரு தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்கல்ல, அந்த தெய்வத்தை தினசரி நீங்கள் அந்த தெய்வத்தோட பேசுங்க ஒரு 2 minutes. இது முதல்ல 12 தடவை, அப்புறமா ஒரு 12 தடவை, அதுக்கு அடுத்தது பிறகு இந்த ஒரு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த தெய்வத்தோட பேசுங்க. இந்த நாள் நல்லா இருக்கணும், இந்த நாளில் இந்த பிள்ளை இதெல்லாம் நினைக்கிறேன், இதை நான் செய்யணும் அப்படின்னு துர்க்கையோ முருகனோ சிவனோ நீங்கள் யாரை நினச்சிருக்கீங்களோ உங்கள் மைண்டில் தான் வரணும். அடுத்தது அவங்களுக்குடைய மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சின்ன காயத்ரி மந்திரம், ரொம்ப பெரிய மந்திரம்லாம் எடுத்துக்க வேண்டாம். சின்னதாக ஒரு காயத்ரி மந்திரம். 4வது அதுதான், அந்த தெய்வத்தை நினச்சிக்கணும். 3வது 4வது அந்த காயத்ரி மந்திரத்தை, தெய்வத்தோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க.
அடுத்தது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். முதல்ல 5 தடவை, ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாவது, 5லேருந்து 7 நிமிஷமாவது நம்ம அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணும்போது ருத்ராட்சமோ இல்லைன்னா ஸ்படிகமோ ஏதாவது ஒரு மாலையை வச்சுட்டு கூட ஜபம் பண்ணலாம். கவுண்டிங்கு நமக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ மைண்டு ரொம்ப அழகாக போகும். அதுக்கடுத்து முக்கியமாக குறைஞ்சது என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஜபம் ரொம்ப நல்லா நமக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 27 to 108 டைம்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். எண்ணிக்கையான முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஆரம்பிக்கும் போது தான் கம்மியாக சொல்கிறேன். போக போக நமக்கு நல்லா பிடிச்சிருச்சுன்னா நல்லா செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஒன் டே டெய்லி காலையில் ஆரம்பிக்கும் போது இதை செய்யுங்க. சப்போஸ் என்னால் காலையில் செய்ய முடியலன்னா எந்த நேரமாவது ஒரு நாளில் ஒரு நேரத்தை இதை எடுத்துக்குங்க. சார் நான் காலையில் வேலைக்கு போய்ட்டு ராத்திரி தான் வரேன், நான் ராத்திரி வேலை போய்ட்டு காலையில் தான் வரேன்னா எந்த நேரம் உனக்கு முடியுதோ ராஜா, ஒரு குளியலை போடுற, அங்கேருந்து ஒரு இடத்துல உட்கார்ற, 12 தடவை மெதுவாக சுவாசத்தை இழுத்து விடுற, அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தெய்வத்தை நல்ல பிரார்த்தனை பண்ணுற, அந்த தெய்வத்திட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறீங்க. அப்புறமா அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்கிறீங்க. அதுவும் 5லேருந்து 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்க. அதை 27 தடவைலேருந்து 108 தடவை வரைக்கும் சொல்லலாம். ஆனால் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, தொடர்ந்து செய்யுங்க. 7வது என்னென்னா, தினசரி நாம் ஏதாவது ஒரு மந்திரம், திருமந்திரம், திருக்குறள், ஆன்மீக செய்தி எதையாவது ஒன்று படிச்சுக்கணும், ஒரு கற்றுக்கணும். ஒரு திருக்குறளை டெய்லி எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருமந்திரம் எடுத்துக்கலாம். ஆன்மீக சம்பந்தமான ஒரு செய்தியை தினசரி ஒன்று படிங்க. அடுத்தது இதான் ரொம்ப முக்கியம். 8வது, நான் பெரியவன் அல்ல, இல்லைன்னு சொல்லலாம். நான் பெரியவன் இல்லை, நான் சாதாரண ஆள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அகந்தை குறையும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடங்களில் நம்ம சாதாரண ஆள்னே நமக்கு தெரிஞ்சாலும் கோபப்பட்டு நான் யார் தெரியுமா அப்படின்லாம் பேசிடுவோம். அப்போ நான் பெரியவன் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க. இது கொஞ்சம் அது ஒரு 10 தடவை 15 தடவை வரைக்கும் சொல்லுங்கள், டைம் எடுக்கிற வரைக்கும். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தை. முதல்ல என்ன சொன்னோம், நான் பெரியவன் இல்லை அப்படின்னு சொன்னோம். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கு அடுத்தது, இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 2 வேளையும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ மௌனமாக இருப்பது. குறைந்தது அழகாக 12 நிமிஷம் மௌனமாக இருந்தீங்கன்னா மனம் சித்தமாகும். அதுவும் முக்கியமாக 2 வேளை மௌனமாக இருங்க. ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 12 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு பேசாமல் இருங்க. ட்ரை பண்ணலாமா? காலையில் எழுந்ததுலேருந்து காஃபி குடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறதா இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பேசாமல் நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சாமி பூஜை கூட பண்ணலாம். நம்ம எது வேணாலும் செஞ்சுட்டு ஒரு 12 நிமிஷமாவது பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது, இந்த மந்திரம், அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளே தினமும் அந்த மந்திரத்தை சொல்ல இந்த மந்திரம் உங்களுக்கு மனனமாக ஆரம்பிக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு நிழலாக இருப்பேன். இது எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம், முடியல ஈவினிங் தான் பண்ண முடியுதுன்னா நேரம் கிடைக்கிறப்ப இந்த நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், இந்த 11 விஷயத்தை செய்யுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சில விஷயத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. என்னென்ன கடைப்பிடிக்கணும்? மேக்சிமம் உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோடைய அடுத்த பார்ட்டை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்னும் அதை பற்றி நிறைய செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நான் சந்திக்கிறேன். நம்ம லைஃப்பில் என்றைக்குமே சில வினாடிகளையும் சில நேரங்களையும் நம்ம சாதாரண நேரமாக கடந்துடக்கூடாது. நான் சொன்ன இந்த 11 விஷயத்தையும் நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகிறது. உங்கள் நம்பிக்கைகள் ஜெயிக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சறுக்கல்கள்லாம் மாறி, நானும் ஒரு மனுஷன், இந்த மனித வாழ்க்கையில் நானும் இதெல்லாம் சந்திச்சிருக்கேன், இவ்வளோ விஷயத்தை சந்திச்சிருக்கிறேன், இனிமேல் நான் இப்படிலாம் நல்லா இருக்க போகிறேங்கிற ஒரு சபதத்தை எடுக்க போகிறீங்க. எடுப்போமா? சபதம் எடுக்கிறவங்க கமெண்ட்டில் சபதம் எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதையெல்லாம் பண்ணுறேன்னு சபதம் எடுங்க. இந்த 11 விஷயத்தை கீப் இட் பண்ணுங்கள். இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, ஒரு குருவா உங்களோட நான் நிழலாக இருப்பேன். இந்த யூனிவர்ஸ் ஒரு அழகான யூனிவர்ஸ். இந்த உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை
மீட் பண்ண வைக்கும். நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிட்டோன்றதை சொல்ல போகிறோம். சொல்லுவோமா? வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். அன்னை அபிராமியோடைய அனுகிரகத்தில் உங்களை மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.